கட்டுமரமாக எங்களை என்னதான் தூக்கி கடலில் போட்டாலும் திருப்பி மெதுக்கி வருது தான் அதிமுகவுடைய ஆட்சி. பெண்கள் பாசறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சென்னை மாநகராட்சியை கைப்பற்ற அளவிற்கு இன்றைக்கு கட்சி வலிமையாக போய் கொண்டிருக்கிறது. அம்மா விட்டு போன பணியை எங்கள் எடப்பாடியார் அப்படியே செஞ்சார். இது அதிமுக வந்து பீனிக்ஸ் படம் மாதிரி மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து வர உள்ளாட்சி தேர்தல் மட்டும் இல்லை, இடைத்தேர்தலையும் அதிமுக மாபெரும் வெற்றியை பெறும். இங்கே இருந்து யார் போனாலும் அவங்களை திருப்பி அந்த பல நிலைமைக்கு வரவும் முடியாது. மக்கள் நல்லா தெரிஞ்சுட்டாங்க. இந்த வர எலெக்ஷனில் சரியான பாடம் கற்றுக் கொடுப்பாங்க. முன்னாள் அமைச்சர்கள் தான் சொத்தையும் சட்டப்பூர்வமாக நடக்கின்ற தொழில்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக போனார்கள். ரெட்டை இலை கொடி எங்கே இருக்கோ எங்கள் எடப்பாடியார்கிட்ட தான் இருக்குது. உண்மையான தொண்டை கடைக்கோடி தொண்டை இன்னும் அதிமுக இருப்பேன். இன்னும் இல்லை, இன்னும் எத்தனை நூற்றாண்டு காலம் இங்கே தான் இருப்பாங்க. திமுக யாருமே ஆட்டவும் முடியாது, அசுகவும் முடியாது. இப்போ அதிமுகவோட பலம் வந்து உள்ளாட்சி தேர்தலில் எப்போவுமே அம்மா இருந்த காலத்தில் 50க்கு 50, பெண்களுக்கு 50, ஆண்களுக்கு 50 இடஒதுக்கீடுலாம் கொடுத்துருக்காங்க. இந்த முறை அதிமுகவோட பலம் அந்த உள்ளாட்சி தேர்தலில் எப்படி இருக்க போகுது? இருவரும் தெய்வங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா அம்மா எப்படி இருந்து வழி நடத்தினாங்களோ அதே போல் வந்து இப்போ இன்னைக்கு காலகட்டத்துக்கு அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வந்து கழகத்தை சீரோடும் சிறப்போடும் வழி நடத்திட்டு வர்றாங்க. அதனால் இது அதிமுக வந்து பீனிக்ஸ் படம் மாதிரி மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து வர உள்ளாட்சி தேர்தல் மட்டும் இல்லை, இடைத்தேர்தலையும் அதிமுக மாபெரும் வெற்றியை பெறும். நடைபெற இருக்கின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பெண்களுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி 50% விழுக்காடு தந்தார்களோ அதே போல் அம்மா அவர்களை அடித்தொட்டு நம்ம ஐயா எடப்பாடியார் அவர்களும் 50% மகளிரின் விழுக்காடுகளை தருவேன் என்று மாநில மகளிரின் ஆலோசனை கூட்டத்தில் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்னார்கள். அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் எங்களுக்கு பெண்களுக்கு அம்மா இருக்கும்போது எப்படி மரியாதையோ அதே மரியாதையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தலில் வந்துட்டு ஜனநாயக முறையில் அம்மா வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதே வழியில் அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வந்து அதே பின்பற்றி தொண்டர் பலத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் வருங்காலங்களில் பெண்கள் பாசறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சென்னை மாநகராட்சியை கைப்பற்ற அளவிற்கு இன்றைக்கு கட்சி வலிமையாக போய் கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவிக்கு அம்மாவுக்கு அடுத்தது அம்மா விட்டு போன எல்லா பணியும் எடப்பாடியார் தோய்வு இல்லாமல் எத்தனை மெடிக்கல் காலேஜு, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஐயா பிரிவில் அம்மா பிரிவில் 12 மணிக்கு பெண்கள் நடு ரோட்டில் நடந்து வருவோம். எந்த பயமும் இல்லை எங்களுக்கு. அம்மா விட்டு போன பணியை எங்கள் எடப்பாடியார் அப்படியே செஞ்சார். விஜய்ன்றாரு. விஜய் யார்? அவர் என்ன ஒரு சமூக நீதியா? இல்லை ஒரு குழந்தைங்களுக்கு காப்பகம் கட்டியிருக்காரால, முதியோர் இல்லம் கட்டிட்டா யார் அவர் ஒரு சினி ஃபீல்டு. அந்த சினி ஃபீல்டு நம்பி யங்கஸ்ட்டுங்களாம் அவருடைய ஆக்டிங்கோ அவருடைய அழகை பார்த்து சிலருங்க ஓட்டு போட்டிருக்காங்க. உண்மையான தொண்டர்கள் வந்து எங்களுக்கு தான் போட்டிருக்காங்க. ஏன்னா அம்மா இருக்கும் போதே இதே மாதிரி ஒரு கடந்த காலம் இதே ஒரு சோதனை எங்களுக்கு வந்தது தான். அப்படி இருந்தோம், திருப்பி நாங்கள் மீண்டு வந்தோம். அந்த மாதிரி கட்டுமரமாக எங்களை என்னதான் தூக்கி கடலில் போட்டாலும் திருப்பி மெதுக்கி வருது தான் அதிமுகவுடைய ஆட்சி. அதனால் இதுக்கு நாங்கள் அஞ்சவும் மாட்டோம், பயப்படவும் மாட்டோம். அடுத்தது எங்களை என்னதான் பண்ணாலும் சரி, அடுத்தது நாங்கள் அந்த உறுதி எங்களுக்கு இருக்குது. அதிமுக இன்றைக்குமே அழியாத கட்சி எதுனா அதிமுக கட்சி தான். அது ஐயா தொடங்குனது, அதுக்கப்புறம் அம்மா, அதுக்கப்புறம் எடப்பாடியார். அவர் ஆட்சி நல்ல ஒரு ஆட்சி கொடுக்குறாரு அம்மா மாதிரி. ஆனால் அதிமுகன்றது ஒரு எஃகு கோட்டை. அது வந்து ஆலமரம். அந்த ஆலமரம் ஆணி வேறு ஊண்டி இருக்கு. அதிலே இருக்கிற விழுதுகளோ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்லுவார்கள், நாம் தலை சீவும் போது 4 முடி உதிர்ந்து போகும், அது திருப்பி தலைக்கு ஏறாது. அதுபோல் இங்கே இருந்து யார் போனாலும் அவங்கள திருப்பி அந்த பல நிலைமைக்கு வரவும் முடியாது. அவங்க இல்லை, தலையில் முடி 4 கொட்டுறதுனால அந்த தலைக்கோ எதற்கும் சேதம் இல்லை. அதனால் அதிமுகவுக்கு எந்த விதமான சேதமும் கிடையாது. இது எடப்பாடியார் மாதிரி செய்த ஒரு இந்த இதிலே கிடையாது. அம்மாவுக்கு அடுத்தது அவ்வளோ திறமசாலி, அவ்வளோ வந்து மக்கள் மேலே பற்று இருக்கிறவர் வந்து எடப்பாடியார் தான். அவரை வந்து குறை சொல்லலாம், ஆனால் வந்து குறை தான் சொல்ல முடியுமே தவிர அவர் செய்கிற செயல் யாராலும் செய்ய முடியாது. குறை சொல்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, செய்யறதுக்கு ஒத்துட்டு தான் இருப்பாங்க. அது மாதிரி அவர் நிற்கிறார். நான் எப்பவுமே முதுகெலும்பு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அதனால் நாங்கள் நடுத்தர மக்கள் எல்லாரும் வந்து இருப்போம். இன்றைக்கி இல்லை நாளைக்கு அது சகஜம். தோல்வியும் மாற்றம் சகஜம்தான். நாங்கள் இந்த லேடிஸ் வந்திருக்கோம் பாருங்கள். எந்த ஆட்சியில் எந்த டிஎம்கேல சரி இதிலும் சரி இவ்வளோ ஃப்ரீயாக இருக்க முடியாது நாங்கள் இருக்கிற மாதிரி. இங்கேருந்து போய் மற்ற கட்சியில் இணைஞ்சவங்களுக்கு மரியாதை இல்லை, இங்கே யாரும் வராதிங்கன்னு கடம்பூர் ராஜ் என்ன சொன்னதா செய்திகள்லாம் வருது.
அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு அதிமுக தொண்டனை எப்படி பார்க்குறீங்க? அப்படியே இல்லாமல் அப்படியே எல்லாம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு நின்றுக்கிறாரு. இங்கே வந்தால் நம்மளுக்கு என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகுது. என்னைக்கா இருந்தாலும் நம்ம வீட்டில் இருந்து நம்ம உரிமையோட போடுறாதான் நம்மளுக்கு உரிமை. அடுத்தவன் வீட்டில் போயிட்டு அவன் நம்மளை நல்லா கவனிப்பான காலில் எட்டி வச்சு வந்தால் என்ன பிரயோஜனம்? அங்கேயும் கட்டி இங்கே கெடுத்து நடத்துரு நாராயணா சொம்ப கொடுக்கும் தான் நிற்கணும். புரியுதுங்களா? எங்கள் எடப்பாடியார் மேலே நம்பிக்கை, என் புரட்சி தலைவர் மேலே நம்பிக்கை, என் புரட்சி தலைவர் மேலே நம்பிக்கை. ரெட்டை இலை கொடி எங்கே இருக்கோ எங்கள் எடப்பாடியார் கிட்ட தான் இருக்குது. இவர் மந்திரியாக இருக்கிற காலத்தில் விஜய் அவர் வீட்டு வாசலில் 3 மணி நேரம் காத்துக்கிட்டார். அந்த சின்ன ஏதோ படத்துக்கு வெளியே வருவாங்க. அதை பழித்துக்கின்ற வகையில் தான் இன்றைக்கி கடம்பூர் ராஜு விஜய் பழி தீர்த்து விட்டார். ஆகையால் வரும் காலங்களில் தாவேக்காவுக்கு பின் நோக்கி தான் இருக்குமே தவிர பலம் இருக்காது. அது வந்து நிறைகுடம் தளம்பாதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அதே மாதிரி அதிமுகங்கிறது ஒரு பெரிய ஆலமரம், விரிச்ச மரம். இது வந்து புரட்சித் தலைவி அம்மா வந்து இது வந்து கோடான கோடி தொண்டர்களை வந்து தன்னார்வமாக வந்து ரிச்சா தொழிலாளிகள், விவசாயிகள், தொண்டர்கள், சலவை தொழிலாளர்கள் இந்த மாதிரி வந்து புரட்சித் தலைவர் வந்து கட்சி ஆரம்பிக்க சொல்லி சொன்னதாக வரலாறு உண்டு. அந்த வரலாறை வந்து புரட்சித் தலைவி அம்மா வந்து மெய்ப்பித்து காட்டினாங்க. அதே நிலைமை இப்போ வந்து புரட்சித் தமிழர் அண்ணன் வந்து கொண்டு வருவாங்க. அதுதான் இங்கே உள்ளதுக்கு நிறைகுடம் தளம்பாக சொன்னோன்னா அதுதான் அதிமுகவுக்கும் இப்போ வந்த கட்சிகளுக்கும் இந்த தாவேக்காங்கிற கட்சியெல்லாம் இதெல்லாம் வந்து அவ்வளோதான். இந்த தேர்தலோடு அடுத்த தேர்தலில் இருக்காது. ஆனால் ஒருத்தர் அங்கே போயிருக்கிறவன் சொல்கிறான், விஜயை வந்து பார்த்த உடனே எம்ஜிஆரை பார்த்த மாதிரி இருக்கான். அந்த வார்த்தை சொன்ன உடனே எங்களுக்கு அடிவரையில் பத்திக்கு எரியுது. எம்ஜிஆருக்கு நீ எந்த மூளைக்குடா? அவர் கால் தூசுக்கு நீ சமமா? நீ வந்துலாம் எம்ஜிஆரா? விஜய் வந்து எம்ஜிஆரா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இங்கே இருந்து பெருசா ஆளெல்லாம் போகிறாங்களா? பெருசாலிங்க தான் போயிருக்கு. இங்கே இருக்கிற ஆணி வேரில் அழகாக இங்கே தான் இருக்குது. உதிர்ந்த இலைகள் தான் போயிடுச்சு. இந்த வசந்த காலம், இலையுதிர் காலத்தில் அந்த சடுகுகள்லாம் ஓடிடுச்சு. அப்படித்தான் காமராஜர் அண்ணாலேருந்து எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா அம்மாலேருந்து உட்காந்த இடத்துல நீ சினிமாவில் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணால் இதெல்லாம் தகவமா? எவ்வளோ நாளைக்கு அவருடைய ஆட்சியெல்லாம் இந்த மாதிரி ஆகும்? மக்கள் சிந்திப்பாங்க. இப்போ மக்கள் நல்லா தெரிஞ்சுட்டாங்க. இந்த வர எலெக்ஷனில் சரியான பாடம் கற்றுக் கொடுப்பாங்க. கவுன்சிலர் எலெக்ஷனும் சரி, இன்னொரு நாடாளு எலெக்ஷனும் சரி, கண்டிப்பாக ஜனங்க பாடம் கற்றுக் கொடுப்பாங்க. எங்கள் இடைப்பார் வந்து சேலத்து தங்கம், தமிழ்நாட்டு சிங்கம். அவர் தன் உடல்நிலையை பற்றி கூட கவலைப்படாமல் அவர் பண்ண தேர்தல் பிரச்சாரம், அவர் பண்ண அந்த ஸ்பீச்சு கேட்டு எவ்வளோ ஜனங்க ஓட்டு நம்மளுக்கு தான் போட்டு இருக்காங்க. அது எப்படி போச்சோ எங்களுக்கு அந்த தோல்வி எங்களுக்கே தெரியல. இப்போவும் நாங்கள் வெற்றின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். நாங்கள் யாரும் தோய்வாகல, அவர் கூடயே இருப்போம். நாங்கள் இப்போ விஜய் வந்துட்டாருன்னு குதிக்கிறாங்க. ஆனால் அதில் என்ன லாபம் இருக்குது? இப்போ வந்தார் புதுசாக இதை எங்களுக்கு எந்த வித இது வர்றதில்லை. மகளிர் தொகை, உரிமை தொகை வராதவங்களுக்கு என்ன பண்ணுறாரு? வர்றவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் போடுறாரு. மீதி எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. அப்போ என்னத்துக்கு ஆட்சிக்கு வரணும்? முதியோர் பென்ஷன் கொடுக்குறேன், முதியோருக்கு கொடுத்தாரா? ஏரியாவில் வந்து ஆட்சியில் வந்தால் மாதிரி எங்களுக்கு எந்த விதமான ஒரு நினைப்பாக வர்றதே இல்லை. இவர் வருவார், இவர் பண்ணார், இவர் பண்ணுவாருன்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்லவே இல்லை. எந்த ஆஃபீஸர்ஸும் சரி ஒரு இதுவும் எடுத்துக்கிறது இல்லை. அதிமுக வந்து அது மாதிரி கிடையாது. இது இன்னும் புரட்சித் தலைவி அம்மா சொன்ன மாதிரி இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே செயல்படும். கண்டிப்பாக மீண்டும் ஆட்சி வரும். அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவியேற்பார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி 4 சீட்டு இருந்து 39 சீட்டை நாடாளுமன்ற தேர்தலில் வென்றார்களோ அதே போல் மீண்டும் புரட்சி தலைவருடைய ஆட்சி மீண்டும் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே நாங்கள் அமைப்போம். இப்போ வந்து அம்மா ஆட்சியை பற்றி அம்மா ஆட்சியில் தான் அந்த 100 யூனிட்டும் அம்மா ஆட்சியில் தான் அது கொடுத்தது. இப்போ அதே தான் அவர் வந்தவரும் அந்த 100 யூனிட் தான், 200 யூனிட் சொன்னவர். அப்புறம் பார்த்தா இப்போ அந்த 100 யூனிட் தான் அப்படின்றாங்க. அந்த மாதிரி இவர் வந்து என்ன செஞ்சார்? வந்தவொடனே என்ன சொன்னார்? 6 சிலிண்டருனாரு, அப்புறம் 2500 ரூபாய்னாரு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு? 120 ரூபாய் கட்டினோம் நாங்கள்லாம் கரண்ட் பில்லு. இப்போ 420 ரூபா கிட்ட கட்டுறோம். அப்போ எவ்வளோ இதாகிடுது பாருங்கள். 825 ரூபா கேஸ் வாங்கணும், இப்போ 1000 ரூபாய் கிட்ட வருது. எல்லா விலைவாசியும் அதிகம்தான். நிறைய பேர் இங்கே அதிமுகலேருந்து நிறையா பேர் வந்து தாவேக்காவுக்கு இணைஞ்சிருக்காங்க. அதுக்கு பல காரணம் உண்டுங்க. உண்மையான தொண்டை யாருமே போல விசுவாசமாக எங்கள் எடப்பாடி அண்ணன் கூட தான் இருக்கிறோம். புரியுதா? இவங்கெல்லாம் வந்து இவங்க மேலே கேஸ் இருக்கும், இவங்க பண்ண ஊழலை மறைக்கணும். அங்கே போனால் எதனா கிடைக்குன்னு போனாங்க, அங்கே போய் இன்னும் டபுளாக தான் மாட்ட போகிறாங்க. திருப்பியும் போனாங்க வரதான் போகிறாங்க.
தாவேக்கா ஏதோ ஒரு சினிமா முகத்தால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கி மாய உலகில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து சென்றவர்களோ மற்ற கட்சிகளில் சென்றவர்களும் நவம்பர் மாதத்திற்குள் மீண்டும் படையெடுத்து இங்கே வருவார் என்று எங்களுக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது. அது என்ன சொல்ல காரணம் சொன்னால், ஏதோ ஒரு உள்ளாட்சி எலெக்ஷன் நோக்கி தான் இங்கிருந்து போனார்கள். முன்னாள் அமைச்சர்கள் இவரெல்லாம் போனதுக்கு காரணம் தான் சொத்தையும் தன்னுடைய வியாபார ரீதியாகவும் சட்டப்பூர்வமாக நடக்கின்ற தொழில்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக போனார்கள். அதில் ஒரு சில பேர் இன்றைக்கு கடம்பூர் ராஜு போன்றவர்கள்லாம் மனம் வருந்தி அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிற நிலையை உருவாக்கி அவரால் சொல்ல முடியாத வகையில் அப்போ 100 யூனிட்டுக்கு 120 ரூபா வந்திருந்து. இப்போ 100 யூனிட் ஸ்டார்டிங் ரேட்டு 201லேருந்து 4 ரூபாய் 70 காசு வருது. எவ்வளோ டபுளாக வருதுன்னு இது மாதிரிலாம் இது பண்ணியிருக்கா ஜனங்களுக்கு. எங்களுக்கு நடுத்தர மக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்போ எங்களுக்கு எந்த உறுதியோ எந்த இதுவும் கிடையாது. இனிமே வருங்காலத்தில் நாங்கள் நல்லா இருப்போம்னு ஏதோ சின்ன பசங்க போட்டாங்க. எங்களுக்கு நல்லது பண்ணால் கூட ஆட்சி நல்லா நீடிக்கும். இது மாதிரி பண்ணால் எங்கள் ஆட்சி நீடிக்கும். நான் எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறேன்னு அவருடைய கால் அழகு கை அழகு இருப்பாரா? அவருடைய தியாகமே கடைசி வரைக்கும் அவர் மக்கள் கோசமே வாழ்ந்து மக்கள் கோசமே இறந்தார். நீ என்ன பண்ண? நீ ஆட்சி ஷூட்டிங்கில் வந்த, நீ நடித்த, இது மட்டும் தான் உனக்கு தெரியும். அப்படி நடிக்கும் போதோட எந்த மக்களுக்கு நீ என்ன உதவி பண்ண? இப்போ அஜித் இதே சினிமா நடிகர் தான். இதே அஜித் இவங்கெல்லாம் எவ்வளோ செய்கிறாங்க. அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சாங்க. நீ என்ன விஜய் செஞ்சார்? இப்போ இவர் நிறைய சொல்லியிருக்காரு வாக்குறுதி. நான் 6 சிலிண்டர் கொடுத்துருவேன், 2500 ரூபாய் பெண்களுக்கு போட்டுருவேன், தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீயாக பஸ்ஸு. அவர் ஒன்று கூட செய்யலை. கரண்ட்டையே இவ்வளோ ஏற்றிட்டார், ஃப்ரீ கிடையாது. அங்கங்கே கரண்ட்டு கட் ஆகிட்டே இருக்குது. ஜனங்க அல்லல் இவருக்கே தான் ஓட்டு போட்டோமோ ஜனங்க சொல்லிட்டு தான் இருக்குது. தேர்தல் வந்துச்சிங்கன்னா கவுன்சிலர் தேர்தல் வருதுன்னு வைங்க, நாங்கள் தான் ஜெயிப்போம். ஏன்னா நாங்கள் மக்களுக்கு இறங்கி செஞ்சுருக்காரு. எங்கள் எடப்பாடி இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செல்லணும். கொரோனா சீசனில் எல்லா ஊரில் இருந்து சாவு நம்ம ஊரில் தாங்க கம்மி. ஏன்னா எடப்பாடியார் அங்கங்கே வீட்டுக்கு போய் மருந்து தெளிக்கிறதுன்னா என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ இம்மிடியண்ட்டாக எடுத்து மக்களை காப்பாற்றினவர் அவர். வெற்றி தோல்வி சகஜம். புரட்சி தலைவர் அம்மா பாசறையில் வளர்ந்தவங்க நாங்கள். எங்களுக்கு தோல்வியெல்லாம் கஷ்டமே கிடையாது. அம்மா 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 கண்டிப்பாக மீண்டும் அம்மா அவர்கள் திட்டத்தை தமிழக மக்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள். எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் மக்களுக்காகவே இயங்கும் என்று சொன்னார்கள். அதே போல் அந்த மக்களுடைய அம்மா அவர்கள் திட்டங்களை நிறைவேற்றி மக்களுக்கு அதை அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையிலே நாங்கள் கொண்டு செல்வோம். வீடு வீடாக சென்று மகளிர் அணியினர் மீண்டும் எங்கள் பணியை சிறப்பாக செய்வோம் என்று கூறி நன்றி பெறுகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா அளவில் இல்லைன்னா கூட அவங்களோட வளர்ப்பு, புரட்சித் தலைவர் அம்மாவோட வளர்ப்பு தான் அண்ணன் எடப்பாடியார். அதனால் 100% அதை வழிநடத்தி அதே அந்த ஃபினிக்ஸ் பறவை போல் வேறு உண்டு எழுந்து அதிமுக மறுபடியும் ஆளுங்கட்சியாக வரும். எந்த தொண்டரும் போல், ஒரு தொண்டன் போல் பணத்தை வச்சு இந்த கட்சியை வச்சு சம்பாரித்து இந்த கட்சி அங்கீகாரம் கொடுத்து அடையாளப்படுத்தின ஒரு சில ஓடுகாலியை தான் ஓடி போச்சு. ஓடிச்சு உண்மையான தொண்டை கடைக்கோடி தொண்டை இன்னும் அதிமுக தான் இருப்பேன். இன்னும் இல்லை, இன்னும் எத்தனை நூற்றாண்டு காலம் இங்கே தான் இருப்பாங்க. இந்த ஏடிஎம்கே அம்மாவும் அவரு உருவாக்குறது எம்ஜிஆர், அது என்றைக்குமே அழியாத கட்சி. இன்றைக்கி படுக்கலாம், நாளைக்கு எழுந்து உட்காரும், அப்படியே படுத்துனே இருக்காது. என்ன சொல்கிறது, இப்போ இருக்கலாம். அவங்க இதோட படுதோல்வி அடைஞ்சவங்க, அவங்க மீதி கட்சியெல்லாம் படுதோல்வி அடைஞ்சவங்க அவங்களே இருக்காங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது? இப்போ நம்ம எடப்பாடியை வாங்குற மாதிரி ஓட்டு எந்த எம்எல்ஏவும் வாங்கலை. அதிக வித்தியாசத்தில் ஜெயிச்சவர் நம்ம எடப்பாடியார் தான். அப்போ அவர் அது போட்டி போடுங்க, அவர் கூட மீதெல்லாம் போட்டி போடுறீங்கல்ல. இன்னும் அவருக்கு பல கடமை இருக்குது. அம்மா விட்டு போனது அவர் மனசு துடிக்குது. ஐயோ தமிழ்நாட்டுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும். அவருக்கு தூக்கமே இல்லை, தெரியுதுங்களா? எவ்வளோ நல்லா இருந்தவர் அதை நினச்சி உருகி போகிறார். ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தா நேற்று தமிழ்நாடு அப்படியே துள்ளும். பொற்கால ஆட்சி நடக்கும் தமிழ்நாட்டில், புரியுதுங்களா? இந்த பாலியல் வன்கொடுமை, இந்த கொள்ளை, அந்த கொள்ளை எதுவும் நடக்காது. இன்றைக்கும் எத்தனையோ மெடிக்கல் காலேஜ் திறந்துருப்பாங்க. ஏழைங்களுக்கு நல்லது தெரிஞ்சிருக்கும். சில ஜனங்களுக்கு அது தெரியல, மற்ற ஜனங்க புரிஞ்சிருக்காங்க. இப்போ இடைத்தேர்தலை பற்றி வருவோம். இது அதிமுக அம்மா சொன்னாங்க, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் அந்த ஆட்சி இருக்கும், கட்சி இருக்கும், மக்கள் சேவை செய்வேன்னு. இப்போ கம்யூனிஸ்ட் இருக்குது, 10 ஆண்டு காலம் திமுக ஆட்சியே இல்லை, கட்சி அழிஞ்சு போச்சா? மீண்டும் எழுந்து வந்தது பீனஸ் பருவம் மாதிரி மீண்டும் அதிமுக வெளிச்சி பெறும். ஆனால் கழிவுகள் எல்லாம் தீர்ந்து விட்டது. இப்போ புத்துணர்ச்சி புதிய தொண்டனை உருவாக்கி தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு படி அம்மாவை விட ஒரு படி கீழே இறங்கி தொண்டர்களுக்கு பார்த்து சந்திக்கிறார். அதிமுக என்னைக்கு நடுவு முதுவேலும் இருக்க வரைக்கும் உடம்புக்கு எப்படிப்பா உனக்கு வியாதி இருக்கும்?
எப்படி நீ நின்றுந்தா இருப்ப? முதுகெலும்பு இல்லைன்னு எப்படி நிற்ப? அது நிலவு முதுகெலும்பு மாதிரி நாங்கள் இருக்கிறோம் எடப்பாடியாருக்கு. அவருக்கு முதுகெலும்பு நல்லா இருக்குது. அதனால் அவர் ஜெயிப்பார், அவர் வாழ்வார், அவர் கட்சி தொடங்கும். அவர் தான் வந்து உண்மையான சிஎம். அடுத்த சிஎம் அவர் தான். என்ன இருந்தாலும் நாங்கள் சிஎம்மும் அவர் இருந்தாலும் இல்லைன்னாலும் நாங்கள் அதில் தான் இருப்போம். நாங்கள் இருக்கிறதுனால அவருக்கு பயம் கிடையாது. இப்போ என்னோட ஆசையெல்லாம் அதுதான். கடைசியாக சாகும்போது அதிமுக கொடி போற்றி தான் அடக்கம் பண்ணணும். அதிமுக எந்த காலத்துலையும் யாராலும் அழிக்க முடியாது. இந்த தீர்ந்து போன சக்தி, தீய சக்தி, தூய சக்திலாம் சினிமாவில் வர டைலாக்கெல்லாம் அதிமுகட்ட ஈடுபடாது. தற்காலிக வெற்றி இது. இந்த இடைத்தேர்தலில் அவங்களோட கதை தெரிஞ்சிடும். இந்த இடைத்தேர்தல் வர்ற 6 இடைத்தேர்தலில் அந்த தாவேக்கோட நிலை என்னங்கிறது தெரியும். அதிமுகவில் சம்பாரிச்ச சொத்தை எங்கே போயிட போதுன்னு சொல்லுது காப்பாற்றுறதுக்கோசம் அவர்கிட்ட போயிருக்காங்க. ஒரு போலிக்கு தான் அவங்க போயிருக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்க காப்பாற்றணும். இல்லை காட்டி அவர் ரேடு விட்டுருவார். அதுக்கோசம் தான் போயிருக்காங்க. சொல்ல அதிமுகவில் யாருமே ஆட்டவும் முடியாது, அசுகவும் முடியாது. நாங்கள் மக்கள் இருக்கிற வரைக்கும், எங்களுக்கு உயிர் இருக்கிற வரைக்கும், மூச்சு இருக்கிற வரைக்கும் அம்மா புரட்சி தலைவர் அம்மா வழியில் தான் நடந்துன்னு வரோம். அதனால் எங்களுக்குன்னு ஒரு செத்தாடு அதிமுக கொடி மேலே பட்டு தான் நாங்கள் இது பண்ணுவோம். தவிர நடுவில் யார் எப்படி போனாலும், எந்த கொம்பன் போனாலும் நாங்கள் அதிமுக விட்டு, எடப்பாடி அண்ணனை விட்டு நாங்கள் யாருமே போக மாட்டோம். அதிமுக என்னைக்கு நடுவு முதுகெலும்பு இருக்க வரைக்கும் உடம்புக்கு எப்படிப்பா உனக்கு வியாதி இருக்கும்? எப்படி நீ நின்றுந்தா இருப்ப? முதுகெலும்பு இல்லைன்னு எப்படி நிற்ப? அது நிலவு முதுகெலும்பு மாதிரி நாங்கள் இருக்கிறோம் எடப்பாடியாருக்கு. அவருக்கு முதுகெலும்பு நல்லா இருக்குது. அதனால் அவர் ஜெயிப்பார், அவர் வாழ்வார், அவர் கட்சி தொடங்கும். அவர் தான் வந்து உண்மையான சிஎம். அடுத்த சிஎம் அவர் தான். என்ன இருந்தாலும் நாங்கள் சிஎம்மும் அவர் இருந்தாலும் இல்லைன்னாலும் நாங்கள் அதில் தான் இருப்போம். நாங்கள் இருக்கிறதுனால அவருக்கு பயம் கிடையாது. விஜயபாஸ்கர் 75 கல்கோரி காப்பாற்றிக்கணும். இந்த விஜயபாஸ்கருக்கு ஒரு தொழில் அது மேலே கேஸு. ஆனால் என்ன தான் கேஸ் இப்போ வந்துச்சு. இப்போ கோர்ட்டில் போட்டான்னு ஜெயிலுக்கு போகிற நிலைமை பண்ணி ஓடி நிற்கிறாரு. முன்ஜாமீன் ரத்து பண்ணியாச்சு. இதெல்லாம் காப்பாற்றி தான் போகிறாங்க. போய் என்ன பிரயோஜனம்? இங்கே இருக்கிற மரியாதை அவங்களுக்கு கிடைக்காது. ஏதோ டெல்டா மாவட்டம் பெரிய பதவி கொடுக்கலாம் சொல்லி ஆசை காமிச்சு எல்லாமே சினிமா ஷோ தான். ஆசை வார்த்தை காட்டி உள்ளே கூப்பிடுத்து அந்த கட்சியை அழிக்கக்கூடிய ஆள் யாரானாக்கா ஆதிவாஜரை தான். பிற்காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் கொண்டு ரோடே இருக்கிறாங்க. வந்த படம் நடிச்சா போன மாதிரி ஆதிவாஜன் அந்த கட்சியை கைப்பற்ற காலம் உருவாகி கொண்டு இருக்குது.